மக்களே, நம்ம கொல்லைக்கும் பக்கத்தில் இருக்கிற வயல்லாம் அறுக்கிறாங்க பாருங்கள் மக்களே. மிஷின் அறுக்குது பாருங்கள். ஆளாக இருக்கிற காலம்லாம் போய் மிஷின் அறுக்கிற காலம் வந்துருச்சு. அப்போல்லாம் நாங்கள் அறுக்க போய் நல்லா 10 மூட்டை இப்போ 20 மூட்டைக்கு அறுத்து வைப்போம் மக்களே. இப்போல்லாம் இந்த மிஷினை விட்டு அறுத்து எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு படி நெல் வந்து சேர மாட்டேங்குது. காலம்லாம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நடுறதுக்கு மிஷினு, அறுக்கிறதுக்கு மிஷினு. நாங்கள் என்ன தான் எப்படி தான் பிழைக்கிறதுனே தெரியல. விவசாயம் ரொம்ப பாதிக்குது மக்களே. மிஷினை பாருங்கள், எவ்வளோ பெரிய மிஷினை கொண்டாந்து விட்டு அறுக்கிறாங்க. இந்த வயல்லாம் 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து அறுக்குவோம். இப்போ யாருமே இல்லை. ஏண்டிக்கார என்ன பாதை எப்படி வரும்? பாதை வைக்கிறியா நீ ஒவ்வொரு பக்கத்தா? இங்கே பாரு மக்களை, இவங்க தான் பொறுக்கிட்டு வராங்க பாருங்க. அறுக்கிற வயலில் பொறுக்கினாலும் பிழைக்கலான்னு சொன்னது இதுக்கு தான். காலையில் இப்போ பொறுக்கிட்டு வராங்க வேறு. அதுதான் பணக்காரவங்க நல்லா பிழைச்சாலும் ஏழை பாலை இது மாதிரி பொறுக்கி வயிறு வளர்க்கலாங்கிறது இதுதான். ஊர் விளைஞ்சா ஓட்டுக்கு பிச்சைங்கிற கதை. கொக்கெல்லாம் பாருங்கள் எப்படி வளர்க்குதுன்னு. கொக்கை பாருங்கள் மக்களே. வயலுக்கு வய இங்கே பாருங்கள் எவ்வளோ கொக்கு நிற்குதுங்க பாருங்கள். எல்லாம் அழகா, எல்லா வயலும் அழகாக அறுத்தாச்சு. இந்த ஒரு வய மட்டும் கடைசியாக லாஸ்ட்டாக அறுக்குறாங்க. அங்கிட்டு இருக்க வயப்புறம் அறுத்தாச்சு மக்களே.